வணக்கம் அன்பு நண்பர்களே. மோடி, அமித்ஷா உள்ளிட்ட பாஜகவோட மூத்த தலைவர்கள் கலந்து கொண்ட தேநீர் விருந்தில் கனிமொழி அவர்களும் கலந்து கொண்ட சம்பவத்தை மையப்படுத்தி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பெரிய பேசுபொருளாக்கியிருக்காங்க. பாஜக திமுக நெருங்க போகுதா, நெருங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா, உண்மையிலேயே களச்சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல பாஜக எதிர்ப்பு தான் திமுகவினுடைய வெற்றியினுடைய அடிநாதம். கடந்த 2019, 2021, 2024 இந்த 3 தேர்தல்களையும் திமுக பெற்ற தொடர் வெற்றிக்கு காரணம் பாஜக எதிர்ப்பு தான். ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருந்தாங்க. அந்த கூட்டணியினுடைய அடிநாதமாகவும் பாஜக எதிர்ப்புங்கிறதான் மைய புள்ளியாக இருந்துச்சு. ஆனால் இது எல்லாமே 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பின்னாடி அரசியல் கணக்குகளையே ஒட்டுமொத்தமாக மாற்றிருச்சு. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை தொடர்ச்சியாக திமுக ஒரே ஒரு கோஷத்தை தான் முன் வச்சாங்க. என்ன தெரியுமா? ஓரணியில் தமிழ்நாடு, தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம், வர்ற தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் இடையிலான போர், இப்படின்னு பல வடிவங்களில் பிரச்சார யுத்தியை வடிவமைச்சிருந்தாங்க. இத்தனைக்கு பின்பும் கூட பாஜக ஒரு இடத்துல தான் ஜெயிச்சது. அந்த பாஜக எதிர்ப்பை பேசிய திமுக அணியும் 59 சீட்டோட சுருங்கி போச்சு. ரொம்ப குறிப்பாக திமுக 59 சீட்டு தான் எடுத்தாங்க. திமுக அணியில் காங்கிரஸ் கட்சி 5 இடம், மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா 2 இடம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் 2 இடம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 இடம், அப்படிங்கிற வரிசை பட்டியலில் அவர்களுடைய வெற்றி இருந்தது. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இப்போ பாஜக எதிர்ப்பு நீர்த்து போய்விட்டதான்னு கேட்டால், களத்திலேயே இல்லாதவர்களை நான் ஏன் விமர்சிக்கணும்னு சொன்ன விஜய் அவர்கள் ஒட்டுமொத்த வாக்களையும் மாறி சுருட்டிட்டார். ஏற்கனவே தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் சிறுபான்மையினர் ஓட்டுகள் எல்லாம் பக்கபலமாக இருந்ததே திமுகவுக்கு தான். அதில் கிறிஸ்தவ ஓட்டு வங்கியில் மிகப்பெரிய ஓட்டை திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனால் இஸ்லாமியர்கள் கணிசமான அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிச்சிருக்காங்க. சரி, இந்த தரவுகளின் அடிப்படையில் பார்த்தா பாஜக திமுக நெருங்க போதா, அதற்கான வாய்ப்பு இருக்கா அல்லது சூழல் இருக்கா அப்படின்னு கேட்டால், அண்மை காலமாக நீங்கள் கடந்த 3 மாதங்களில் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு எதிரான அறிக்கைகள் வரும். முரசொலியில் கட்டுரைகள் எழுதுவாங்க, அறிவார்ந்த தளத்தில் விவாதிப்பாங்க, பாஜகவுக்கு எதிர் துருவத்தில் இருப்பது போன்ற சமீட்சைகள்லாம் தெரியும். ஆனால் இதெல்லாம் அறிவார்ந்த தளத்தில், கள செயல்பாட்டில் பாஜகவோட ஒரு அனுசரணையான அரசியலை நோக்கி திமுக நகர்றாங்க. அது என்ன கள செயல்பாட்டுக்கும் நீங்கள் முரசொலியில் வர்றதானங்க உண்மை, முரசொலியில் தான் எதிர்த்து தானங்க எழுதுகிறாங்கன்னு நமக்கு தோன்றலாம். நீட் மோசடியை கண்டித்து டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடக்குது. நீட்டே மோசடின்னு சொன்ன கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய புரட்சிகள் போன்று ஆங்காங்கே மாணவர்கள் போராட்டம் வெடித்த போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய பாலன் இல்லத்தை திறந்து வைக்கிறாங்க. அங்கே போய் மாணவர்கள் போராடுறாங்க. அந்த இடத்துல பாலன் இல்லத்தில் போய் ஆதரவு கொடுக்கறது விஷயம் இல்லை. தமிழ்நாடு முழுவதும் கட்சி ரீதியாக, அமைப்பு ரீதியாக செயல்படக்கூடிய திமுக மாவட்ட கழகங்களின் சார்பாக அல்லது மாணவர் அணியின் சார்பாக ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்கள்லையோ எங்கேயுமோ பெரிய ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நீட்டுக்கு எதிரான கோஷங்களையோ திமுக இந்த முறை எழுப்பலை. தொகுதி மறுவரையறை மசோதா முன்பு எதிர்கட்சி வரிசையில் இல்லாமல் ஆளுங்கட்சியாக இருந்தபோது தேர்தல் கூட 2ஆவதான்னு சொல்லி கருப்பு சட்டையோடு அதுக்கு சட்ட நகலெரித்தவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இப்பொழுது அது தொடர்பான விவாதத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தாவேக அரசுக்கு ஆதரவாக தொகுதி மறுவரையறைக்கு எதிரான மசோதாவில் தீர்மானத்தில் கையெழுத்துறாங்க. தொகுதி மறுவரையறை கூடாதுங்கிறாங்க. ஆனால் பொதுவெளியில், பொதுக்களத்தில் திருச்சி சிவா போன்றவர்கள் பேசுகிற பொழுது என்ன விஷயம் குறிப்பிட்டாங்க, திமுகவினர் தரப்பில் என்ன விஷயம் குறிப்பிட்டாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமாக, நாங்கள் டேபிளுக்கே இன்னும் வரலைங்க, அது வரட்டுங்க, அதை பார்ப்போங்க, நாங்கள் சில பரிசீலனைகள் கொடுத்துருக்கோம், கோரிக்கைகள் கொடுத்துருக்கோம், ஆனால் நடந்து முடிந்த கூட்டத்தொடரில் அது தொடர்பான டேபிளுக்கு அது எதுவும் வரவில்லை என்பதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கு காரணம் பாஜகவுக்கு வேறு சில பல நெருக்கடிகள் இருந்தன. நெருக்கடிகள்னு பார்த்திங்கன்னா டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்டமாக இருக்கலாம், தொடர்ந்து அதற்கு எதிராக நடைபெற்று வந்த பாஜகவுக்கு அவப்பெயரை ஏற்படுத்துகிற அல்லது பாஜகவே நிலைகுலைந்து போகின்ற அளவுக்கு டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்டம், ராமர் கோயில் விவகாரத்தில் ஏற்பட்ட திருப்பு முனைகள் தொடர் தாக்குதலுக்குள்ளாகி இருந்தது பாஜக முகாம். ஸோ அதனால் அவர்கள் இந்த முறை அதை டேபிளுக்கு கொண்டு வரல. சரி, இன்னொரு பக்கம் இதற்கிடையில் தாங்க கேஸ் சிலிண்டர் விலையெல்லாம் உயர்ந்துச்சு. அதுக்கு கூட இந்த 100 நாட்களுக்குள்ள போராட்டம் என்பதை பெரிய அளவில் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுக்கலை. அதே போன்று இந்த 100 நாட்களில் திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவுக்கு எதிரான எதிர்ப்பு அரசியல் என்பதை குறைத்து கொண்டு தாவேகாவுக்கு எதிரான களமாடலை நோக்கி கவனத்தை திசை திருப்பியிருக்காங்க. ஸோ அப்போ அதெல்லாம் வைத்த அடிப்படையில் திமுக பாஜக நெருங்குகிறது அப்படின்னு நிர்மல்குமார் அவர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கார். அதை டெஸ்ட் டூல் பண்ணுறதுக்கு தான், அது உண்மையாக இருக்குமா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் தொகுதி மறுவரையறை தொடர்பாக எம்பிக்கள் கூட்டத்தையும் விஜய் அவர்கள் கூட்டினார். ஆனால் அது அவருடைய தோழமை கட்சியினுடைய எம்பிக்கள் கூட்டமாக மாறிவிட்டது.
மற்ற கட்சிகள் வந்து அவரோட பெரிய அளவில் அந்த எம்பிக்கள் நிகழ்விலும் பங்கேற்கலை. ஸோ அப்போ இப்படியெல்லாம் பல கோணங்கள் இருந்தாலும் சரி, என்னதாங்க கிளைமேக்ஸ்? திமுக பாஜக நெருங்குதான்னா அடுத்த 3 ஆண்டுகள் கழிச்சு தாங்க தேர்தல் வரப்போகுது. 2029 தான் நாடாளுமன்ற தேர்தல் இருக்குது. ஒருவேளை அந்த 29ஓடு சேர்த்து ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் சட்டமன்றத்துக்கு தேர்தல் வரலாம். இது திமுகவின் கணக்காக இருக்கலாம். அதுக்காக நெருங்கிட்டாங்கன்னா தன்னோட கோர் ஓட் பேங்கை இழந்துருவாங்க. அப்போ இழக்காமல் இருக்கிறதுக்கு திமுகவுடைய காய் நகர்த்தல் எப்படி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னா அனுசரணை அரசியலை நோக்கி போவாங்க. மத்தியிலையும் ஆட்சி இல்லை, மாநிலத்திலையும் ஆட்சி இல்லை. இங்கே தாவேக்கா வேறு வழக்கு மேலே வழக்கு போடுறாங்க. கடந்த 100 நாட்களில் தாவேக்கா அரசில் மட்டும் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது, கிட்டத்தட்ட மார்கண்டேயன் அவர்கள் கைது, உதயநிதி ஸ்டாலின் அவர்களே கைது, விசாரணை அப்படின்னு பல கோணங்கள். அதற்கு பின்பு பல முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு. ஸோ அப்போ இந்த வழக்கு பதிவுகள்லாம் பண்ணுகிற பொழுது 99 லட்சம் ரூபாய்க்கு மேல் இருக்கக்கூடிய வழக்கல் எல்லாம் அமலாக்கத்துறை இயல்பாகவே உள்ளே வந்துடுறாங்க. அப்போ அமலாக்கத்துறை வராமல் இருக்குன்னா பாஜகவோட ஒரு அனுசரணை அரசியல் முதல்ல பண்ணணும். அப்போ கிட்டத்தட்ட டெல்லியில் கொஞ்சம் இணக்கமாக போக வேண்டிய தேவை முதல்ல திமுகவுக்கு இப்போ உருவாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாஜகவை எதிர்க்கிற இடத்துல இருந்து என்ன லாபம் களத்தில் பார்த்தாங்க? பாஜகவே ஒரு சீட்டு தாங்க ஜெயிச்சது விஜய் அலைக்கு முன்னாடி. அப்போ அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, மக்களவையில் 22 எம்பிக்கள், மாநிலங்களவையில் 8 எம்பிக்கள், கிட்டத்தட்ட 30 எம்பிக்கள் திமுகவுக்கு இருக்காங்க. அவர்கள் மூலமாக சில விஷயங்களை பாஜகவுக்கு அனுசரணையான போக்கில் முக்கிய மசோதாக்கள் வருகிற பொழுது ஆதரித்து வாக்களிக்காமல், எதிர்த்து வாக்களிக்காமல் வெளிநடப்பு செய்வது போன்ற விஷயங்களின் மூலமாக கூட அது பாஜகவுக்கு உதவக்கூடும். ஏன்னா ஒரு மசோதா நிறைவேற வேண்டும் என்றால் அங்கு அவையில் 3/2 பங்கு இருக்கக்கூடியவர்களுடைய ஆதரவை பெற வேண்டும். அவையில் இருக்கக்கூடியவர்கள் என்கிற எண்ணிக்கை வரும்பொழுது திமுகவினுடைய 30 எம்பிக்கள், மக்களவையில் 22, மாநிலங்களவையில் 8, இவர்கள் அந்தந்த அவைகளிலிருந்து வெளிநடப்பு செய்து விட்டாலே அந்த மெஜாரிட்டிக்கு தேவையான எண்ணிக்கையில் கணிசமான அளவுக்கு குறைந்துவிடும். இது போன்ற காய்நகரத்தில் இருக்கும். இதுக்கு கைமாறி என்ன கிடைக்கும், என்ன பலன் கிடைக்கும்னா தாவேக்காவை எதிர்கொள்வதற்கு ஆற்றல் இன்னொரு வகையில் கிடைக்கும். இன்னொன்று, பாஜக எதிர்ப்பை மட்டுப்படுத்துவதன் மூலமாக 2 முனை தாக்குதலிலிருந்து திமுக தன்னை தற்காத்துக் கொள்ள முடியும். ஒன்று. ரெண்டாவது, மிக மிக முக்கியமாக ஒருவேளை 29 க்ளோஸில் இந்த இணக்கம் நல்ல நட்பாக மாறினால் அலையன்ஸ் போகிறத பற்றி 29க்கு பின்னாடி பேசிக்கலாம். முதல்ல இப்போ காங்கிரஸுக்கு பாடம் புகட்டணும். இதுதான் திமுகவுடைய நிலைப்பாடு. 2014லையும் இப்படிதான் முதுகில் குத்துனாங்க. ஸ்பெக்ட்ரம் வழக்குகளில் தொடங்கி பல விஷயங்களை காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்தில் போடப்பட்ட வழக்குகள் தான். அந்த வழக்குகளையே காரணம் காட்டி 2011 சட்டமன்ற தேர்தலில் 63 தொகுதிகளை காங்கிரஸ் வாங்கிட்டாங்க. அதில் தான் 5 தொகுதிகள் ஜெயிச்சாங்க. 63 சீட்டை காங்கிரஸுக்கு கொடுத்ததுனால தான் தேமுதிக ஏடிஎம்கே அலையன்ஸில் தேமுதிக எதிர்கட்சியாக வந்து விட்டது. திமுக எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்தது. இப்பொழுது கூட அப்படித்தான் ஒரு துரோகம் செய்திருப்பதாக திமுக தரப்பு நினைக்குது. அப்போ காங்கிரஸுக்கு பாடம் புகட்டணும். அப்போ பாஜகவோட இருந்தும் பாடம் புகட்டலாம். காங்கிரஸை விட்டு விலகி நின்று 3வது அணி அமைத்து அந்த 3வது அணியில் ஒரு கூறாக ஒட்டி கொண்டால் கூட அதுவும் பாஜகவை கிட்டத்தட்ட ஒரு தற்காப்பு செய்வதாகவும் காங்கிரஸை டேமேஜ் செய்வதாகவும் இருக்கும். ஸோ ஆட்டத்தில் இனிமேல் திமுக தவிர்க்க முடியாத சக்தி. 29 தேர்தல் வரை திமுக தன்னுடைய ஆட்டத்தை எப்படி வேண்டுமானாலும் மாற்றக்கூடிய வல்லமை இருக்கிறது. திமுக என்ன வகையான காய் நகர்த்தல்களை செய்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.